லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் நெமாரா பெட்ஸ் பார்க் போனதை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து திருச்சூர் கிளம்பிட்டோம். ஸோ குழந்தைகளை கூட்டிகிட்டு திருச்சூர் ஜூக்கு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜூ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர் பர்சனுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறக்கு ஒவ்வொரு ரூம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி கிளாஸில் வந்து அது வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த கிளாஸ் வழியாக அங்கே இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப தூரமாக வந்து நடக்கணும். இதில் வந்து எனக்கு இங்கே பார்த்த அனிமல்ஸில் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எக்ஸப்ட் அந்த புலியை தவிர. ஒரு புலியை பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நடந்துகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோக்கா எதுவுமே கண்ணுக்கு படலை. ரொம்ப தேடி ஏதாச்சும் ஒன்று நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே நடந்து போனோம். கீழே வரும்போது அவங்க பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. அதுக்கு ஒரு பெரிய க்யூவே நிற்குது. அந்த க்யூவில் நின்று பஸ் ஏறி கீழே வந்தோம். கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப எங்களுக்கெல்லாம் டயர்டாயிருச்சு. ஸோ வர வழியில் ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு புலி, அந்த புலி மட்டும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வெயில் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அது வந்துட்டு அந்த வெயிலுக்கு அவங்க குடிக்கிறதுக்கு கீழே தண்ணி வச்சுருப்பாங்க போல், அந்த தண்ணியில் வந்து ஜாலியாக படுத்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறி ஒரு பெரிய க்யூவில் நின்று பஸ்ஸில் ஏறி கீழே வந்துட்டு எங்களோட லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.